இந்த நல்ல நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் சிறந்த வார்த்தைகள். சிறப்பான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறதே தேவனுடைய வார்த்தைகள் தான். சிறந்தவர் அவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக தான் தருவார். நம்முடைய பலத்தினால முடியாதது தேவனால் கூடும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சவால்களையும் மேற்கொள்வதற்கு தேவனுடைய பலன் உங்களுக்கு இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம தேடுவோம். நம்ம சில நேரத்தில் பணத்தை தேடுவோம், உதவியை தேடுவோம், நமக்கு சமாதானத்தை தேடுவோம், நல்ல வழிகளை தேடுவோம், நல்ல வேலைகளை தேடுவோம், நல்ல படிப்பை தேடுவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தேடுதல் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சரி செய்வதற்கு, இல்லை என்றால் நல்ல நிலையை அடைவதற்கு, உயர்வதற்கு, பெருகுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நல்லா வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அடைவதற்கான தேடுதல் அவைகளாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் எல்லாரும் தேடிக்கொண்டே இருக்கிற இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தேட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நாம் தேட வேண்டும். அவருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த நாளில் வருகிற நாட்களில் லைஃப் லாங் நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன விடைகள் பதில்கள் நம்மளுக்கு தெரியணுமோ, எந்தெந்த தீர்வுகள் நம்மளுக்கு வேணுமோ, சொல்யூஷன்ஸ், எந்தெந்த உயர்வு, எப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவி தேவை, இப்படி எல்லா காரியங்களுக்கும் நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்தில் தேடி நம்ம வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தை எல்லாவித தீர்வையும் கொண்டதாக இருக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சொல்யூஷன், எல்லா தீர்வும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை வெறுமனே சொல்லப்படவில்லை. வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும் இன்னொரு வசனத்தோடு இன்னொரு வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஜோடில்லாதிராது, அவைகள் குறையாதது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. சில நேரங்களில் பைபிள் படிக்கும்போது ஒன்றுமே சம்பந்தம் இல்லாதது போல, குழப்புகிற காரியத்தை போல தெரியலாம். ஆனால் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் தீர்வை கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்கிறது. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்தில் உங்களுடைய சூழ்நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் அது நல்லா தெரியும். தேவனுடைய புஸ்தகத்தை, இந்த பைபிளை எடுத்து நம்ம திறந்து படிக்கும் பொழுது இன்றைக்கு தேவையான வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். அவருடைய வழிநடத்துதலை டைரக்ஷன் நம்ம கேட்குறோம். நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எந்த காரியங்களை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் போதிக்கிறதே அவருடைய வார்த்தை வசனமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை தேடுவதற்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு புதிய நாளாய் தருகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேடுவதற்கான ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. உங்களுடைய தேடுதல் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையில் தேடும் பொழுது, அவருடைய புஸ்தகத்தில் தேடும் பொழுது நீங்கள் தேடுகிற தீர்வை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வை காண முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்கான தீர்வும் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தையை இன்றைக்கு தேடி வாசியுங்கள். அந்த வாசிக்கிற வசனம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும், நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த நல்ல நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.